Good morning to all. My name is Remas. I am studying 6th standard. My school name is Lghsc High Secondary School. I am also a student of Junior IAS Academy. Now we are going to discuss about 6th standard science lesson 5th living world of animal. What's the topic? Living world of animal. Let's we see the small introduction. Now we are going to see the jungle now. How? Let us close your eyes and start to imagination. Okay? Now tell me, what is jungle? What is jungle? Jungle is the forest. Jungle is the forest. It is the house of animals also. It is the house of animals also. And it is a big world of animals. Okay, I already say a question now. Say some animals name. Okay, I tell the animals name. Bear, lion, tiger, elephant, monkey. Okay, how many of like animals? Allah know the habitat. Okay, now we are see the habitat, unicellular and multicellular organisms and adaptation in animals. Okay, அதாவது இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இங்கிலீஷ் இன்ட்ரோடக்ஷனை தமிழில் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் எளிமையாக புரியும். இப்போ நம்ம காடை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம்? காடை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ எல்லாரும் தங்களுடைய கண்களை மூடிட்டு மனசில் நினச்சி பாருங்கள், காடு எப்படி இருக்கும். காடு பச்சை பச்சைன்னு புல்வெளிகளாக பறந்து விரிந்த இடமா இருக்கும் காடு. அது மட்டும் இல்லாமல் காடு விலங்குகளுக்கு மிகப்பெரிய வீடாக இருக்குது. ஆமாம், சில பேர் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எத்தனை விலங்குகள் தெரியும்? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளவு விலங்குகள் பிடிக்கும்? சரி, இப்போ நானே சில விலங்குகளுடைய பெயர்களை சொல்கிறேன். அதாவது கரடி, சிங்கம், புலி, யானை, குரங்கு, இது எல்லாமே காட்டில் வாழக்கூடிய விலங்குகள். ஆமாம், இன்னைக்கு நாங்கள் ஹேபிட்டேட் அதாவது வாழ்விடம், அதுக்கப்புறம் யூனிசெல்லுலார் அதாவது ஒரு செல் உயிரிகள், அடுத்து மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அதாவது பல செல் உயிரிகள், அடுத்து தகவமைப்பு அதாவது அடாப்டேஷன் இன் அனிமல்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். Let's we see the first topic. Biodiversity. In living world, lot of diversity is seen like plants and animals. The term biodiversity refers to the totality of species, populations, communities and ecosystem, both wild and domestic. The living things from biotic communities and non-living things from abiotic communities. அதாவது பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது பல்லுயிர். என்னது? பல்லுயிர். இப்போ நம்ம வாழ்கிற உலகத்தில் தாவரங்கள், விலங்குகள், இது மாதிரி நிறைய பல வேறுபாடுகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பல்லுயிர் அப்படின்னா காடு, உள்நாட்டு இனங்கள், மக்கள் தொகை, சமூகங்கள், அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் உயிரினங்களையும் குறிக்கிறது தான் பல்லுயிர். அது மட்டும் இல்லாமல் உயிரினங்கள் உயிரியல் சமூகங்களையும் உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் உயிருள்ளவை உயிரற்றவை சமூகத்தையும் உருவாக்குது. இப்போ பயோடைவர்சிட்டி நான் ஒரு டாபிக் சொன்னேன் பார்த்தீங்களா? அப்படின்னா பல்லுயிர். இப்போ நம்ம வாழ்கிற உலகத்தில்
தாவரங்களும் இருக்குது, அதாவது செடி கொடிகளும் இருக்குது, விலங்குகளும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பல வேறுபாடுகள் எல்லாம் நம்ம டெய்லியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பல்லுயிர் அதாவது பயோடைவர்சிட்டி நம்மளுடைய காடுகள், அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு இனங்கள், மக்கள் தொகை, அது மட்டும் இல்லாமல் சமூகங்களையும் சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் உயிரினங்களையும் குறிக்கிறது தான் பல்லுயிர். அது மட்டும் இல்லாமல் உயிரினங்கள் உயிரியல் சமூகங்கள் அதை உருவாக்குது. உயிருள்ளவை உயிரற்றவையும் சமூகத்தையும் உருவாக்குது. இதுதான் பயோடைவர்சிட்டி, அதாவது பல்லுயிர். இப்போ பயோடைவர்சிட்டினா காடுகளை குறிக்குது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பயோடைவர்சிட்டி. அதாவது காடுகள் எப்படி இருக்கும்னு நீங்கள் மனசில் நினச்சி பார்த்தீங்களா? அது இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி பறந்து விரிந்த புல்வெளிகள் இடமாகவும் சுற்றி மரமாகவும் இருக்கும். இதுதான் நம்ம பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். Let's we see the habitat. What's the topic? Habitat. One living or dwelling place of an is known as habitat. அதாவது ஒரு உயிரினம் வாழ்கிறதோ அல்லது வசிக்கிறதோ அதை குறிக்கிறது தான் habitat, அதாவது வாழ்விடம். Next we see the two types of habitat present in the organisms. அதாவது வாழ்விடத்திலேயே ரெண்டு வகையான வாழ்விடம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, first habitat is land. First habitat is land. Land example is elephant, tiger, dog. அதாவது நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் புலி, நாய், யானை. இது மூணு தான் நிலத்தில் வாழக்கூடிய உயிரினம். இது மூணு மட்டும் இல்லை, இன்னும் பல விலங்குகள் இருக்கு. Next we see the water. Water example is fish, crab, crocodile. அதாவது நீரில் வாழக்கூடிய உயிரினம் மீன், முதலை, ஆமை, நண்டு. இந்த மாதிரி பல உயிரினங்கள் இருக்கு. அடுத்து next we see the extra example of cold region. Cold region example is polar bear and penguins are dwell in cold region. அதாவது நம்ம இன்னொரு உதாரணமாக இந்த பனி பிரதேசத்தை பற்றி பார்க்குறோம். பனி பிரதேசத்தில் துருவக்கரடி, அது மட்டும் இல்லாமல் பென்குயின்ஸ், இது எல்லாமே அந்த குளிர்ச்சியான பகுதிகள் எல்லாம் வாழுது. இங்கே பாருங்கள், இது இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகள் இதுதான் நிலம். இந்த நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகள் என்னென்ன அப்படின்னா புலி, யானை, நாய், அதாவது டைகர், எலஃபண்ட், டாக். நெக்ஸ்ட் வாட்டர், அதாவது தண்ணீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் நண்டு, ஆமை, மீன், முதலை, அதாவது ஃபிஷ், crab, tortoise, crocodile. Next we see the cold region. Cold region example is, அதாவது பனிப்பிரதேசத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் துருவக்கரடி, பென்குயின்ஸ். அதாவது இதுக எல்லாமே குளிர்ச்சியான இடங்களில் வாழ்கிறதுக்கு தான் விரும்பும். Next we see the adaptation in animal. Adaptation in animal. Plants and animals to live in a particular habitat called adaptation. Particular habitat called adaptation. For example, fish. For example, fish. The fish lives in either fresh water and marine water. Now see in the adaptation of fish. அதாவது தாவரங்கள், விலங்குகள், இதுகள் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு தகவமைப்பில் வாழ்கிறது தான் நம்ம ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உதாரணமாக மீன், அதை தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ மீன் நல்ல தண்ணியில் மட்டும் வாழாது, நல்ல தண்ணிலையும் உப்பு தண்ணி, அதாவது கடல் நீர்கள்லையும் மீன் வாழும். இப்போ நம்ம அந்த மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். Next we see the head, trunk and tail of fish marriage to
from a streamline shape. The streamline shape easy to move the water. Easy to move the water. The fish has special organ called gills. Special organ called gills, which is a respiratory organ. The fish has fins. It is used for swimming. It is used for swimming. அதாவது இந்த மீனுக்கு தலை, அது மட்டும் இல்லாமல் அதோடைய உடல், அதுக்கப்புறம் அதோடைய வால், இது எல்லாமே ஒன்றிணைந்து இருக்கிறனால தான் மீனால் ஈஸியாக, அதாவது சுலபமாக அந்த தண்ணீரில் நீந்த முடியுது. அது மட்டும் இல்லாமல் அது மீனுக்கு ஒரு சுவாசிக்கிறதுக்குனே ஒரு ஆர்கன், அதாவது ஒரு உறுப்பு இருக்குது. அதுதான் கில்ஸ், அதாவது செதில்கள். அதோடைய தலைக்கு பின்னாடி இங்கே பாருங்களேன், அதோடைய தலைக்கு பின்னாடி 3 கோடுகள் இருக்கா, இது மூலமாக தான் அதால் சுவாசிக்க முடியுது. இந்த 3 கோடுகள் மூலமாக தான் அதால் சுவாசிக்க முடியுது. இதை தான் நம்ம கில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபின்ஸ், அதாவது இந்த 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 3 ஃபின்ஸ் இந்த தான் அதுக்கு நீந்தறதுக்கு அதுக்கு உதவுது. துடுப்பு மாதிரி அந்த மீனுக்கு நீந்துறதுக்கு உதவுது. அடுத்து next we see the example of lizard. They mostly inhabitate warm region. They walk with 4 legs. They breathe in lungs. அதாவது நம்ம இன்னொரு எடுத்துக்காட்டா பல்லியை எடுத்திருக்கோம். இந்த பல்லி பெரும்பாலானோர் மனிதர்கள் மாதிரியே இந்த மாதிரி சூடான பகுதிகளில் தான் வாழும். ஆனால் மனிதர்கள் மாதிரி 2 காலில் அது நடக்கிறது இல்லை, 4 காலில் அது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அது மனிதர்கள் மாதிரியே நுரையீரலில் தான் அது சுவாசிக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பல்லிகள் எல்லாருமே இந்த உயிரினங்கள் எல்லாமே 4 கால்கள் கொண்டு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் மாதிரியே சூடான பகுதிகளில் வாழும். அது நுரையீரலில் சுவாசிக்குது, அதாவது லங்ஸ், நுரையீரலில் சுவாசிக்குது. Next we see the birds. They has streamlined body covered with feathers. At a time, birds can see one object with one eye and another object with another eye. Is called binocular vision. அதாவது பறவைகள் அதுகளுடைய உடல் எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இறகுகளால் மூடப்பட்ட உடலை தான் பறவைகள் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பறவைகள் ஒரு நேரத்தில் ஒரு கண்ணால் ஒரு பொருளையும் இன்னொரு நேரத்தில் அதே நேரத்தில் இன்னொரு கண்ணால் இன்னொரு பொருளையும் பார்க்க முடியும் பறவைகளால். இங்கே பாருங்கள், பறவைகள் இந்த மாதிரி உடம்பெல்லாம் வரி வரியாக உள்ள ரெக்கைகள், அதாவது ரெக்கைகள் மூலமாக தான் அது படைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பறவைகள் ஒரு நேரத்தில் ஒரு கண்ணால் ஒரு பொருளையும் அதே நேரத்தில் இன்னொரு கண்ணால் இன்னொரு பொருளையும் பார்க்க முடியும். ஆமாம், இப்போ நம்ம பேர்ட்ஸ் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் we see the unicellular organism. Unicellular organism are small as usually microscopic, cannot be seen with naked eye. They are aquatic, simplest and most primitive of all animals. Example: amoeba, paramecium, euglena. அதாவது ஒரு செல் உயிரிகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறிய உயிரினம். அதனால தான் அந்த ஒரு செல் உயிரிகளை நம்ம நுண்ணோக்கியை வச்சு பார்க்குறோம். அதை நம்மளால் வெறும் கண்களால் பார்க்க முடியாது, நுண்ணோக்கியால் மட்டும்தான் பார்க்க முடியும். இதுக்கு உதாரணமாக அமீபா, பாரமிஷியம், யூக்ளீனா. இப்போ நம்ம உதாரணமாக அமீபா, பாரமிஷியம், யூக்ளீனான்னு 3 பார்த்தோம் இல்லையா? அதில் முதோயிதா அமீபா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம்.
Amoeba is a single-celled organism that carries out of all functions of digestion, exercise, respiration, and plays through shrinking microscopic bubbles on the surface of the body. Breathing takes place through the surface of the body. Take legs, make space, exercise. அதாவது அமீபா ஒரு செல் உயிரி. அது உணவு செரித்தல், இடப்பெயர்ச்சி, சுவாசித்தல், இனப்பெருக்கம் இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகளை அமீபா பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அது அதோடைய சுருங்கும் நுண் குமிழ்கள் மூலமாக தான் அது கழிவு நீக்கம் நடைபெறுகிறது. அது உடலுடைய மேற்பரப்பின் மூலமாக தான் சுவாசிக்கிறதும் செய்யுது. அதுக்கப்புறம் அமீபா போலி கால்கள் மூலமாக தான் இடப்பெயர்ச்சி பண்ணுது. எது மூலமாக இடப்பெயர்ச்சி பண்ணுது? போலி கால்கள் மூலமாக தான் இடப்பெயர்ச்சி பண்ணுது. ஆமாம், இப்போ மனிதர்கள் மாதிரியே உடம்பெல்லாம் அதுகளுக்கு கால்களாக இருக்கும். அந்த போலி கால்கள் மூலமாக தான் அது இடப்பெயர்ச்சி பண்ணுது. அந்த ஒரு செல் உயிரி இடப்பெயர்ச்சி பண்ணுது. பாருங்கள், திஸ் இஸ் அ அமீபா. இதுதான் அமீபா. பாருங்கள், இது மூலமாக தான் அது கால்களே இல்லாமல் உடம்பெல்லாம் நிறைய கால்களை வச்சு அது இடப்பெயர்ச்சி பண்ணுது. Next we see the Paramecium. Paramecium is also unicellular organism which live in water and moved with the help of slab. அதாவது பாரமிஷியம் அப்படின்றது ஒரு செல் உயிரி. அது அதோடைய குரு இலைகள் மூலமாக தான் அது இடப்பெயர்ச்சி பண்ணுது. இங்கே பாருங்கள், இதுதான் பாரமிஷியம். Next we see the Euglena. Euglena is an unicellular animal which move with a flag gloom. அதாவது அமீபா ஒரு செல் உயிரி. அது அதோடைய கசை இலைகள் மூலமாக தான் அது இடப்பெயர்ச்சி பண்ணுது. இங்கே பாருங்க, இதுதான் யூக்ளீனா. அடுத்து next we see the multicellular organism. Multicellular organism means majority of organism we see around us, including animals, are multicellular. Example is snail, fish, snake, frog, pigeon, jellyfish, earthworm, tiger, monkey, man. அதாவது பல செல் உயிரிகள் அப்படின்றது நம்மளை சுற்றி உள்ள பெரும்பாலான உயிரினங்கள் எல்லாமே பல செல் உயிரிகள் ஆனவை தான். இதை உதாரணமாக நம்ம ஜெல்லி மீன், நத்தை, அதுக்கப்புறம் பாம்பு, குரங்கு, அதுக்கப்புறம் மனிதர்கள், மண்புழு, புலி, இது எல்லாம் தான் பல செல் உயிரிகள் ஆனவை. Next we see the difference between unicellular and multicellular organisms. Unicellular organism means they are made up of single cell organism. These organisms are generally very small, microscopic in size. Growth occurs by an increase in the size of the shell. Example, amoeba, paramecium, யூக்ளீனா. அதாவது ஒரு செல் உயிரிகள் அப்படிங்கிறது ஒரு செல் உயிரிகள் ஆனவை தான். அதாவது அந்த ஒரு செல் உயிரிகள் மிகச்சிறிய உயிரினமாக இருக்கனால தான் நம்ம அதை நுண்ணோக்கியால் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அதுகளுடைய செயல்கள் அளவுக்கு மீறி அதிகரிக்க தான் அதுகளும் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகுது. இதுக்கு உதாரணமாக நம்ம ஏற்கனவே பார்த்த அமீபா, பாரமிஷியம், யூக்ளீனா. அடுத்து next we see the multicellular organism. They are organisms are made up of many cells. They are mostly large in size.
Growth occurs by increase in the number of cells by cell division. Example, earthworm, fish, frog, lizard and human beings. அதாவது பலசல் உயிர்கள் பலசல் உயிரிகள் ஆனவை தான். பொதுவாக இது எல்லாமே பெரிய கண்கள், அதாவது நம்ம வெறும் கண்களால் அதை பார்க்கலாம். ஏன்னா அது மிகப்பெரிய பலசல் உயிரிகள்னால அதை நம்ம பெரிய நம்மளுடைய சாதாரண கண்களை வச்சு அதை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுங்க செல் பிரிவு மூலமாக தான் அதுங்க இனப்பெருக்கம், அதாவது செல்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து அது வளர்ச்சி அடையுது. இதுக்கு உதாரணமாக நம்ம ஏற்கனவே பார்த்த மண்புழு, மீன், தவளை, பல்லி, அதுக்கப்புறம் நம்ம மனிதர்கள். ஆமாம், இதோட லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல் அந்த பாடம் முடிஞ்சு. நன்றி.